நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் நம்மோடு பேசுவதற்கு காத்திருக்கிற ஒரு தெய்வம். எப்ப என் பிள்ளை என் பேச்சை கேட்பான்னு அவர் காத்திருக்கிறார் என்பானவர்களே. அவர் பேசுவதை கேட்கும்படி நாம் அமர்ந்திருக்கவில்லை. இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருந்தது. ஆனால் ஜெபத்தின் உண்மையான தன்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் பேசுவதை கேட்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் உட்கார்ந்து கேளுங்க. இதுக்கு முன்னால நீங்க கேட்டிருப்பீங்க, ஆண்டவருடைய சமூகத்துல சில நேரம் இங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, இந்தப்பா கொஞ்சம் பொறு, கொஞ்ச காலத்துக்கு இதை கொஞ்சம் பொறுத்துக்க, இந்த கஷ்டத்தை சகித்துக்கொள் என்று ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது சகித்துக் கொள்வதற்கான பலனையும் அவர் என்ன செய்வார்?